ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேரனுக்கும் நம்ம சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து சேரன் கூட நம்ம சந்தா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. இப்போ நம்ம சந்தா வந்து ரொம்பவே சைலண்ட்டாக சேரனோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போது நம்ம சோழன் ஏதாவது பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பல்லவன் இருந்துட்டு என்னென்ன பயங்கரமாக யோசனை போல். ஆமாண்ணா பல்லவா, சந்தா வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதுவும் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் தோணுது போல். சரி, என்ன ரீசனாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது, ஆனால் கேட்கலாமா வேணாமான்னு டவுட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு என்னண்ணா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, என்ன ஏதுன்னு நீங்களே கேட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு ஆமாம் சந்தா, ஏன் எதுக்காக திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அது வந்து சின்னதாக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழனுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பவும் அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு ஆக்ஷன்லலாம் சொல்கிறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எனக்கு முறை பையங்க ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. என் அப்பா அம்மாவுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. ஏங்க, நீங்கள் இவ்வளோ தூரமாக உங்கள் பாஷையில் இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சந்தாவுமே ஆக்ஷனில் சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்ப பாவம் தான் நீங்கள், நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, உங்கள் ஆளுங்கெல்லாம் தேடி வரதாகவும் சொன்னீங்க, கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, நீங்கள் இனிமேல் உங்கள் அண்ணன் இருக்காங்கள்ல பையன், அவங்க கூடவே இருங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றீங்களா, டீ காஃபி எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு நிலா, நீங்கள் போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க, அவங்க புது இடம்ன்றதுனால வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க, நம்ம தான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம நிலா இருந்துட்டு ரொம்ப தான் நீங்கள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே போயிட்டு நம்ம சந்தாவுக்காக ஒரு டீ போட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சந்தாவுமே டீ குடிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது டீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லவும், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே போன சேரனுமே இங்கே வந்துடுறாங்க. பையா இருந்துட்டு, சேரன் உங்களை நம்பி தான் நான் சந்தாவை இங்கே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கள்ல, நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் இங்கே தங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சேரன் இருந்துட்டு, சரி நான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சந்தா நீங்கள் கவலைவே படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் சந்தா கிட்ட வந்து நம்ம சேரன் ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சேரன் இருந்துட்டு பல்லவன்கிட்ட, டே பல்லவா, அண்ணன் இந்த பொண்ணுக்கு ரூட்டோட தான் பார்க்குதுன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் பாருங்க, சேரனை பற்றி தப்பாக பேசாதீங்க, கண்டிப்பாக சேரனெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டே பல்லவா, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அண்ணனுக்கு உள்ளுக்குள்ளே சந்தா மேலே ஒரு லவ் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணனுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அப்படியே இருந்தாலும் சந்தாவுக்கு லவ் வரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணன் வந்து ரொம்பவே நல்லவர், கண்டிப்பாக அவர் கூட பேசி பழகினா அவருக்கு எந்த பொண்ணுக்கு தான் அவரை பிடிக்காம போகும், கண்டிப்பாக சந்தாவுமே இதே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லே சேரண்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தாவுமே நம்ம வீட்டிலே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டி நிலா இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் சந்தா, நெக்ஸ்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னாவே வானதி உடனே பாண்டியன் கிட்ட வந்து என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீதாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணன் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, நீ ரொம்ப அவசரப்படுறடா, கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஒரு 2 நாள் வரைக்குமே நம்ம சந்தா வந்து சேரனோட வீட்ல தான் இருக்காங்க. சேரன் வந்து சந்தாவ ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்பவே நல்லா சேஃப்டியாவும் பார்த்துக்கிறாங்க. அடிக்கடிக்கு பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேலைக்குமே நம்ம சேரன் வந்து போறது கிடையாது. சந்தா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவுக்கு சேரன ரொம்பவே புடிச்சு போகுது. சேரனும் சந்தாவும் தனியா உட்காந்து வெளிய பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் இருந்துட்டு, "என்ன இவ்ளோ க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கான்? ஒரு வேளை கல்யாணம் பண்ணிடுவானோ?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு பக்கமா வந்து, "அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா திடீர்னு இது பண்ற? எனக்கு ஒரு மாரி பயமாயிடுச்சு." "ஆமா, ஆமா. நீங்க ரொம்ப பயப்படுற ஆளு தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. "ஆமா, என்ன அங்கிள் அப்படியே சேரன் அண்ணனையும், சந்தாவையும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? என்ன நெனப்பு உங்களுக்கு? என்ன நெனப்புல ஓடிக்கிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நடேசன் இருந்துட்டு, "இல்லம்மா, இந்த சேரன் அந்த சந்தா பொண்ணு வந்ததுலேருந்தே அந்த பொண்ணை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான். கூடவே இருக்கான். வேலைக்கு கூட போகல. அவன் எப்படியெல்லாம் அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் சந்தாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். ஒரு வேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், "அப்படியே நடந்தாலும் நல்லது தானே அங்கிள். சேர அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவுமே சேர அண்ணன் சந்தாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அவரை போல் யாருக்காவது புருஷன் கிடைப்பாங்களா என்ன? என் அண்ணன் சொக்க தங்கம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழன் வராங்க. என்ன ஏதோ சொக்க தங்கம் அப்படி சொக்க சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி சொக்க தங்கம்னு சொல்லிட்டு யாரை சொல்லிக்கிட்டு இருக்க பியூட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை சொல்லவும், என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் உளரல. ஏதாவது ஒரு ரைமிங்காக சொல்லலாம்னு நினச்சேன். அது திக்கி தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லவும், "ஆமாம், யாரை சொக்கத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாசமலர்?" அப்படின்னு சொல்லவும், "என் அண்ணனை தான். என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு மகாராணி மாதிரி. மகாராணியை விட ரொம்ப நல்லா என் அண்ணன் பார்த்துப்பாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். 2 நாளாக சந்தாவை விழுந்து விழுந்து அண்ணன் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இதுலேயே சந்தா அண்ணனை பார்த்து மயங்கிருக்கும்னு தோணுது." அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ எப்படியோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "அண்ணனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவருக்கு கல்யாணம் நடந்துடும். அவர் சந்தோஷமாக இருப்பார்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ஆஃபீஸில் கூட பார்க்குறவங்க ஒருத்தவங்க மேனேஜர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க நம்ம நிலா மேலே அவங்களுக்கு சின்னதாக அஃபெக்ஷன் கூட சொல்லலாம். நிலா கிட்ட வந்து அடிக்கடிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிலா அவ்வளோவா அவங்கள கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் சோழன் இருந்துட்டு, "ஏங்க உங்களுக்காக தாங்க நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன என்ன ஒரு மாதிரி இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைங்க, நீங்கள் இருந்தால் தான் ஒரு மாதிரி இந்த வீடே கலகலன்னு இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாம், சந்தா எங்கே இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அண்ணன் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரமே இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சோழன் இருந்துட்டு, "என்னங்க இந்த சந்தா ஒரு நைட்டு மட்டும் இந்த நம்ம வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அவங்க இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க போலவே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாங்க அதில்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சந்தா இருந்துட்டு, அவங்க அண்ணா வராங்க பையா. அவங்க அண்ணா கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, "சேரனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மாதிரி ஜென்டில்மேனை நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. அதாவது பெண்களுக்கான மரியாதையை அவர் கொடுக்குறாரு. முன்னுரிமையே கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாரு. இப்போ எல்லாரோட உணர்வுகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவரை மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ஏன் நான் அவரவே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுச்சு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு பையா." அப்படின்னு சொல்லவும், அவங்க பாஷையில் பேசிக்கிறாங்க. எங்கள் பையாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சேரன் பையா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், உடனே நம்ம சந்தா இருந்துட்டு, "நீங்கள் வேணா அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சொல்கிறாங்க. நேரடியாக சேரன்கிட்டயே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம சந்தாவுக்கு ரொம்பவே வெக்கமாக
சந்தோஷமாக இருக்குது போல். அதனால தான் பையா கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. இப்போ பையாவுமே சேரன் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழன் பல்லவன் எல்லாருமே என்ன விஷயம், எதுக்காக தனியாக பேசணும், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள், என் அண்ணனுக்குன்னு தனிப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிலா இருந்துட்டு என்ன சோழன் இதெல்லாம், அவங்க ஏதோ தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, நீங்கள் போய் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுங்க, உங்களுக்கு என்ன பேசணும்னு இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையா இருந்துட்டு சொல்கிறாங்க சேரன்கிட்ட, உங்களை என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான், அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சேரனை பார்த்து கேட்கவும், சேரனுக்குமே பிடிக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களுக்கே பிடிச்சிருக்குன்றப்போ நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும், சந்தாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. இங்கே சோழன் இருந்துட்டு, அண்ணா அப்படி என்னென்ன முக்கியமான விஷயம் பேசுனீங்க எங்களுக்கு தெரியாமல், என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆர்வமாக இருக்குண்ணே, என்னன்னு சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு அதை சொல்கிறதுக்கே வெட்கப்படுறாங்க. உடனே நிலாவோ, என்னென்ன இப்படி வைக்கப்படுறீங்க, அப்படி என்னென்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பையா சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கு சேரன் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணே அதான் சந்தாவுக்கு பிடிச்சிருக்குல்லண்ணே, உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும்ல, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே, அதான் அவங்களே ஓகே சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் பிடிச்சிருக்கு, அவங்கள போய் யார் வேண்டான்னு சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி நல்லவங்களாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லன்ற மாதிரி வசனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழன் கலாய்க்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்கள மாதிரி நல்லவங்கள நீங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போடா, இப்படியெல்லாம் கலாய்க்கணும்னு தெரிஞ்சு தான் நான் எதுவுமே வாயை திறக்காமல் இருந்தேன், எனக்கு முதல்ல இருந்தே சந்தாவனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஃபஸ்ட்டுலேருந்தே உங்கள் மனசில் காதல் பூ பூத்துருச்சு போல் அப்படின்னு சொல்லவும், டேய் சோலா கலாய்க்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா சும்மாண்ணே, சரிங்க. உடனே நிலா இருந்துட்டு, அண்ணே யாருக்கும் சொல்லாமல் நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டிலே கல்யாணத்தை வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் ஊரையே கூட்டி தடபுடலாக செஞ்சுடுவோம், ஏன்னா இப்போது நம்ம ஊரை கூட்டி ஒரே அடியாக கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இந்த ஊரில் இருக்காங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுவாங்க, அதனால தான் நம்ம சிம்பிளாக வீட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தா காலத்தில் தாலி கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நல்லா பெருசாக கிராண்டாக செஞ்சுக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பையாக்கிட்டேயுமே இது ஓகேவான்னு கேட்குறாங்க. ஓகே தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ முன்னாடி வீட்டிலே வச்சு நம்ம நிலா இருந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம சேரனுமே சந்தா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. சந்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரே விஷயந்தான், அவங்க சொந்தக்கார ஆளுங்க இது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்படுறாங்க. ஒரு மாதிரி முகமே வாடி போகுது. உடனே சேரன் இருந்துட்டு, சந்தா என்னாச்சு, ஏன் கண் கலங்குற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை என் வீட்டு ஆளுங்களை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் பாண்டியனும் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலையே படக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சந்தா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, டேய் சோழா எதுக்குடா சந்தா அப்படி இப்படின்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறேன், அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் அதாவது அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம இனி அண்ணின் தாண்டா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் சந்தா இருந்துட்டு, ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நாங்கள் அண்ணின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணன் உனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு எங்கே கல்யாணமே நடக்காமல் போயிடுமோ, நீங்கள் மட்டும் தனிமரமாக நின்றுவீங்களோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துருக்கேண்ணே, இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டேய் பாண்டி அதான் அண்ணனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல, நீ வானத்தையை போய் தூக்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்,
அவருக்கே இப்போ கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே என் பொண்டாட்டி வானதி எதுக்காக அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு கஷ்டப்படணும். நான் அவளக்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சோழன் கலாய்க்கிறாங்க. என்ன பாண்டி இன்னும் கல்யாணமே ஆகலை பொண்டாட்டின்னு சொல்கிற, எப்படியும் என் பொண்டாட்டி ஆக போகிறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.